ஆதிகுரு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம். அடியேன் ஷாலினி. இந்த பதிவில் தலக்காவேரி பற்றி பார்க்கலாம் வாங்க. தலைக்காவேரி கர்நாடகா மாநிலம் கொடகு மாவட்டம் மடகேரி பிரம்மகிரி மலைகளில் உள்ளது. கடல் மட்டத்திலிருந்து 1276 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இது இந்துக்களின் புனித தலமாக கருதப்படுகிறது. இங்கு நீராடினால் நம் பாவம் அனைத்தும் போகும். காவேரிக்கு வேறு பெயரும் உண்டு. பொன்னி என்று அழைக்கப்படுகிறது. தென் இந்தியாவின் கங்கை என்றும் அழைக்கப்படுகிறது. தலக்காவேரி கோயிலுக்கு முன்னில் ஸ்ரீ பாகண்டேஸ்வரர் கோயில் உள்ளது. இக்கோயிலின் சிவன் பெயர் பாகண்டேஸ்வரர். சுப்பிரமணியர், கணபதி உள்ளார்கள். பக்தர்கள் இத்தலத்தில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது வழக்கம். இக்கோயிலின் அருகில் திரிவேணி சங்கமம் உள்ளது. காவேரி, கன்னிகை, சுஜோதி என்று 3 ஆறுகள் ஒன்று சேர்ந்து இருக்கிறது. இங்கு நீராடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இங்கிருந்து காவேரி ஆறு குடகு, மைசூர், பெங்களூர், தர்மபுரி, சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சி, தஞ்சாவூர், மயிலாடுதுறை, பூம்புகார் வரை சென்று வங்காள விரிகுடா கடலில் கலக்கிறது. இக்கோயில் மலைகளில் நடுவே இயற்கை சூழ்ந்த அழகில் மிகவும் சிறப்பாக உள்ளது. இந்த மலைப்பாதை கொடர்களால் ஒரு தொட்டி அல்லது குண்டிகை என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு பொருள் தோற்றம் என்று கூறப்படுகிறது. இது ஒரு சிறிய கோயிலாக அமைந்துள்ளது. இது கொடர்களின் வழிபாடு தலமாகும். சிறப்பு நாட்களில் குளிக்க இது ஒரு புனித இடமாக கருதப்படுகிறது. இந்த தொட்டியை உணவளிக்கும் நீரூற்று என்று அழைக்கப்படுகிறது. கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு இந்த காவேரி நதியின் பயன்பாடு அதிகம் உள்ளது. காவேரி ஆறு நீரூற்று அதிகமானால் இங்குள்ள நந்தியின் வாயில் இருந்து தண்ணீர் வரும். மக்கள் அனைவரும் வேண்டிக் கொண்டு காசை போடுவார்கள். இந்த கோயில் காவேரம்மா தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இங்கு இருக்கும் சிவனின் பெயர் அகத்தீஸ்வரர். இந்த காவேரிக்கும் முனிவர் அகத்தீஸ்வரருக்கும் தொடர்புள்ளது. இந்த சிவனை பிரதிஷ்டை செய்தவர் அகத்தீஸ்வரர். இங்கு விநாயகர் சன்னதியும் உள்ளது. சப்த ரிஷிகளில் ஒருவரான அகத்தியர் காவேரியை தன்னிடம் கொடுக்கும்படி காவேரியிடம் கேட்டார். அதற்கு சம்மதித்து அவரின் கமலத்தில் இருக்க காவேரி ஒற்றுக்கொண்டார். கூர்கு மலைப்பகுதியில் அகத்தியர் வந்து அடைந்தபோது வறண்ட மலைப்பகுதியில் காவேரி நதியை பிறப்பிடமாக தேர்வு செய்வதில் குழப்பமடைந்தார். அவருக்கு உதவுவதற்காக காகத்தின் வடிவில் வந்தார் விநாயகர். சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து கமலத்தை தள்ளிவிட்டு காவேரி வெளிவர காரணமாக அமைந்தார் விநாயகர். ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 17ஆம் தேதி காவேரி சங்கமனம் என்று காவேரி தேவி அவதார தினம் கொண்டாடப்படுகிறது. இது ஒரு மிகவும் சிறப்பு வாய்ந்த திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. நாம் அனைவரும் வாழ்வில் ஒருமுறையாவது தலைக்காவேரியை தரிசிக்க வேண்டும். நாம் பிறவி பாவங்கள் அனைத்தும் தலைக்காவேரி நீராடினால் நீங்கும். மேலும் இது போன்ற தகவல்களை அறிய ஆதிகுரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.